சரி, நம்ம இன்னைக்கு இந்த வாக்குத்தத்த வசனம் எடுத்துக்கிடலாம். சங்கீதம் 46:10 வாசிக்கலாம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சரி, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நம்ம நிறைய பிரசங்கம் நம்ம இந்த மாதத்தில் கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதுதான் கடைசி பிரசங்கம் இந்த வசனத்தில், இல்லையா? ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் அமர்ந்திருந்து அந்த 2 வார்த்தையை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வசனம் எந்த இடத்துல பயன்படுத்தணும், சரியா? எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னா, தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, ஜான் ஏறுனா முளம் சறுக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஜான் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சோம் அப்படின்னா என்ன பண்ணுமா, சூழ்நிலைகள் ஒரு முளம் பின்னாடி கீழே தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அது நம்ம எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நாம் சில விஷயங்களுக்காக ஜெபிப்போம், நடக்காது. ஒரு விஷயம் எதிர்பார்த்து அந்த இடத்துல நம்ம ஒரு வேலை செய்வோம், அந்த எதிர்பார்த்த பலன் அந்த வேலையில் கிடைக்காது, இல்லையா? நம்ம ஒருத்தரை நம்பி ஏதாவது ஒரு உதவி கேட்போம், அவங்க அதை செய்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய முட்கள் இருக்கும், சரியா? நம்மளுக்கு நிறைய நம்ம சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் மூலியமாக சில டைம் நம்மளுக்கு என்ன ஆகிடும்னா, கடவுள் என் ஜெபத்தை கேட்குறாரானே ஒரு கேள்வி வரும். விசுவாசிகளுக்குமே அது வரும், சில டைம் அது வரும், இல்லையா? எனக்கு ஏன் இது வந்தது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்தது, கடவுள் ஏன் இதை அனுமதிச்சார், கடவுள் இருக்காரா, அவர் என்ன தான் பண்ணிகிட்டு இருக்காரு, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, என்னால் நிம்மதியாக இருக்க முடியலையே அப்படின்ற ஒரு கேள்விலாம் வரும். அந்த காலகட்டத்தில் தான், அதாவது வேறு வழியே இல்லை அப்படின்ற காலகட்டத்தில் தான் இந்த வசனம் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்ற வசனம் பயன்படுது, சரியா? இப்போ இதில் நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னா பெரும்பாலும் அது தப்பாக எப்படி புரிஞ்சுக்கிடுறாங்க அப்படின்னா, சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சும்மா இருந்தால் போதும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு படிச்சுட்டு ஒரு மாணவன் போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, கர்த்தர் வெற்றியை கொடுக்க வல்லவர் தான், சந்தேகமே கிடையாது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஜெபம் பண்ணிவிட்டு அவன் படிக்காமல் இருந்து எக்ஸாமுக்கு போகாமல் இருந்தான்னா அவர் தேவன் மார்க் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார், இல்லையா? அவன் அமர்ந்துருக்கிறான்ல, எக்ஸாம் டைமில் பைபிளை திறந்து வச்சு பைபிளை படிச்சுட்டு இருக்கான். ஆண்டவரே எனக்கு வெற்றியை தாங்க, நல்ல மார்க்கை தாங்கன்னு நடக்குமா? நடக்காது. சரி, எக்ஸாமுக்கு போய் படிக்காமல் எக்ஸாமுக்கு போய் ஆண்டவரே எனக்கு மார்க்கை கொடுங்கன்னு நான் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னாவே இந்த வசனம் சும்மா இருப்பதை பற்றி சொல்லவில்லை, இல்லையா? அதுவும் இல்லாமல் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பைபிளே வேண்டாம், இல்லையா? சும்மா இருங்க அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு பைபிள் வேணுமா? ஏதாவது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, அதை நேர்த்தியாக பண்ணுறதுக்காக தான் பைபிள் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. ஸோ இந்த வசனம் அதை சொல்லவில்லை. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 விஷயங்கள் சொல்லுகிறது. இது நம்ம கடந்த வாரங்கள் இதை தியானிக்கும் பொழுது அண்ணா பிரசங்கத்திலேயே இல்லை செல்வப்பிரசாத் அண்ணா பிரசங்கத்திலேயான்னு தெரில, ஒரு இதில் சொன்னாங்க, விசுவாசத்தின் அடிப்படையிலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றின போதனை யூடியூப்பில் இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை பயன்படுத்துவது, சரியா? இந்த 2 இதை மட்டும் சொல்லாமா? விசுவாசத்தில் நிலைத்திருப்பது சொல்லுங்கள், விசுவாசத்தை பயன்படுத்துவது. இந்த 2 விஷயம்தான் நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த 2ம் ஒன்றன் பின் ஒன்றாக தியானிக்க போகிறதில்ல, 2ம் சேர்த்து தான் தியானிக்க போகிறோம். ஏன்னா இதை 2ம் நம்ம பிரிக்க முடியாது, சரியா? விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை பயன்படுத்துவது, இந்த 2 விஷயம். சரி, நம்ம ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு வசனமும் எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் 11:3. இந்த 2 வசனத்தையும் கொஞ்சம் அப்படி மாற்றி மாற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ரோமர் 4:17 வாசிக்கலாம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிறார். தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். சரி, எபிரேயர் 11:3. விசுவாசத்தினாலே, நானே வாசிக்கிறேன், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள்
தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். சரியா? இந்த 2 வசனத்தை ஏன் நான் பக்கத்தில் வச்சுக்கிட சொன்னேன் அப்படின்னா, 2 வரிகளை மட்டும் குறிப்பிட்டு பாருங்கள். ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன். சரியா? எபிரேயர் 11:3 என்ன சொல்லுது? காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று. சரியா? இந்த 2மே ஒரே இதை தான் குறிக்குது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு விஷயம் நம்மள்ட்ட இல்லை, இல்லாத விஷயம் நம்மள்ட்ட எப்படி வரும்? நம்ம அழைச்சாதான் வரும், இல்லையா? இப்போது தம்பி உன்னுடைய பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? பிரதீப். சரி, இப்போ அந்த தம்பி பேர் பிரதீப். சரியா? இப்போ அவர் இந்த ரூமுக்கு வெளியே இருந்தார் அப்படின்னா அவர் இங்கே இல்லை. கரெக்டாக? பிரதீப் தம்பி இங்கே இல்லை. இப்போ அவர் இங்கே வரணும் அப்படின்னா ஜான் உள்ளவான்னா வருவாரா? இல்லை டேவிட் உள்ளவான்னு சொல்ல வருவாரா? அவர் பேரை சொன்னால் தானே வருவார், இல்லையா? பிரதீப் உள்ளவான்னு சொன்னால் தானே வருவார். அதே மாதிரி சூழ்நிலைகளில் நம்மளுக்கு சில விஷயங்கள் இருக்காது. நம்மளுக்கு சுகம் இருக்காது, வியாதியில் கஷ்டப்பட்டுட்ருப்போம், ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்ருப்போம், விடுதலை இல்லாமல் இருக்கும், இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருப்போம், இல்லை குடும்ப சூழ்நிலை கஷ்டப்பட்டுட்ருப்போம். அந்த கஷ்டத்தின் மத்தியில் என்ன தேவை என்பது நம்மளுக்கு தெரியும், இல்லையா? இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தேவை தெரியும், இல்லையா? அது நம்மள்ட்ட இல்லை. ஆனால் அதை என்ன பண்ணணும்? நம்ம கூப்பிடணும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தில் நிலைத்திருப்பதுன்னா நம்மள்ட்ட இல்லாத ஒன்றை நாம் அழைக்க வேண்டும். இந்த இடத்துல தேவன் அப்படி தான் அழைச்சார், இல்லையா? அநேக ஜாதிகளுக்குள்ளே உன்னை தகப்பனாக, ரோமர் 4:17 நம்ம வாசித்தது வந்து ஆபிரகாமை பற்றி சொல்லுது, இல்லையா? தேவன் என்ன பண்ணாராம்? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழகிக்கிறவருமாய் இருக்கிற தேவன் அப்படின்னு தேவன் பண்ணதை சொல்லுது. எபிரேயர் 11:3 என்ன சொல்லுது அப்படின்னா, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. இது நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, மனிதன் உண்டாக்கின எல்லாமே ஒரு மூலப்பொருளிலிருந்து தான் உருவானது. கரெக்டா? இருக்கிறதுல இருந்து தான் இன்னொன்று கண்டுபிடிச்சான். மனுஷனாக புதுசாக எதுவும் கண்டுபிடிக்கலை. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? இல்லாததை உருவாக்கினார். அதனால தான் வேடிக்கை ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து கடவுளோட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணானாம், விவாதம் பண்ணானா. நானும் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன், நீங்களும் தான் எல்லாத்தையும் படைக்கிறீங்க, உங்களுக்கு எனக்கு என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டானான். அப்போ கடவுள் சொன்னாரா, சரி நீ ஒன்று பண்ணு, அப்புறமா நான் ஒன்று பண்ணுறேன், யார் பெரியவன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொன்னாராம். உடனே அவன் என்ன பண்ணான்னா, சரி ஒரு பெரிய பில்டிங்காக கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணையும் சிமெண்ட்டையும் எடுத்தானான். அப்போ கடவுள் சொன்னாராம், வெயிட் பண்ணு, அது நான் கொடுத்தது. சரியா? உடனே அவன் என்ன பண்ணான்னா, போய் மரத்தை வெட்டி அதில் ஏதாவது ஒரு வுட் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை வெயிட் பண்ணு, அந்த மரம் நான் கொடுத்தது. அவன் என்ன பண்ண முயற்சி பண்ணாலும் என்ன கடவுள் சொன்னார்? அது நான் கொடுத்தது, நீயா பண்ணுன்னு சொன்னவொன்னே அவனால் எதுவுமே பண்ண முடியல. சரியா? இந்த வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 11:3 தான், காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாகவில்லை என்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவன் எப்படி வழிகளை உண்டு பண்ணுறாருன்னா சூழ்நிலைகளை வச்சு உண்டு பண்ணுறதில்லை. அவர் ஒரு தனி ட்ராக்கில் போவார். இஸ்ரவேல் மக்கள் அந்த செங்கடலுக்கு முன்னாக வந்து நின்ற பொழுது முன்னாடி போனால் இறந்துருவாங்க, அங்கேயே நின்னா பின்னாடி வர்றவன் கொண்டுருவான், இல்லையா? இப்போ வழி என்ன இருக்குது? வழியே கிடையாது, இல்லையா? நீங்கள் கடவுளாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தெரியாது, நம்மளுக்குமே அது தெரியாது. ஆனால் கடவுள் அந்த இடத்துல என்ன பண்ணார்? செங்கடலையே பிரிச்சிட்டார், இல்லையா? இப்போது இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, வேலைக்கு தேடிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வட்டாரத்தில் இல்லை தெரிஞ்ச ஒரு 10 கம்பெனியில் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடவுள் அதிலிருந்து தான் வேலை கொடுக்கணுன்னு அவருக்கு அவசியம் இல்லை. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னா 11வது ஒன்று வரும், அது எங்கேருந்து வரும்னே தெரியாது. கரெக்டாக? ஸோ என்னென்னா, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டானவை அல்ல அப்படின்னா, தேவன் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த இதுக்குள்ளே தான் நான் உனக்கு விடுதலையை தருவேன்னு சொல்லலை. அதுக்கும் மேலாக இல்லாததை உருவாக்குகிற தேவர் நம்மளுக்கு விடுதலை தருவார். இது நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த இந்த 2 விஷயங்களும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை பயன்படுத்துவது. இதில் பயன்படுத்துவது எப்படி வருது?
நம்ம கூப்பிடணும். பிரதீப் அப்படின்னு கூப்பிட்டா தான் அந்த தம்பி வருவார் இல்லையா? நம்மளுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம கூப்பிட்டா தான் நம்ம இடத்துல வரும். அதுவும் நீங்கள் அமர்ந்திருந்தக்குள்ளே அது அடக்கம் இல்லையா? நீங்கள் அமர்ந்துன்னா சும்மா இருக்கிறது இல்லை, விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை பயன்படுத்துவதுன்னு சொன்னேன். இந்த 2 விஷயங்களும் அப்படி தான் இருக்கிறது. இன்னொரு வசனம் மார்க்கு 11:24 நான் வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, மார்க்கு 11:24, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இல்லையா? இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். இதில் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், சரியா? பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்படின்னா இது எதிர்காலத்தை குறிக்குதா? எதிர்காலத்தை குறிக்குது இல்லையா? நம்ம ஒன்று கேட்குறோம் பிரதீப் அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இல்லையா? நம்ம கேட்குறோம், அது ஜெபம். ஜெபத்தில் நம்ம ஒன்று கேட்கும் பொழுது இந்த வசனம் என்ன சொல்லுது? பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள்னு சொல்லுது இல்லையா? இது ஆக்சுவலாக எதிர்காலம் கிடையாது. இது மூல பாஷை கிரேக்க மொழியில் பார்த்தீங்க அப்படின்னா பெற்று கொண்டுட்டோம்னு நினைங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2க்கும் வித்தியாசம் புரியுதா? ஒரு விஷயம் நான் ஜெபத்தில் கேட்குறேன், அது நான் கடவுள்கிட்டருந்து வரும் அப்படின்னு நம்புறது ஒரு வகையான விசுவாசம். ஆனால் இந்த வசனம் நான் கடவுள்கிட்ட கேட்டாவே, அவருடைய வார்த்தையின்படி கேட்டாவே எனக்கு வந்துருச்சு அப்படின்ற விசுவாசத்தை நம்ம மனசில் வைக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் அப்படின்றக்கும். இப்போ நம்மளுக்கு சுகம் இல்லையா, ஒரு பிரச்சனைகளிலிருந்து விடுதலை வேணுமா, ஜெபத்தில் நம்ம கேட்டுட்டு அது எனக்கு கிடச்சிருச்சின்னு விசுவாசிக்கணும். எனக்கு கிடச்சிருச்சின்னு விசுவாசிக்கணும், கிடைக்கும்னு விசுவாசிக்கக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லக்கூடாது, கடவுள் எனக்கு கொடுத்துட்டாருன்னு சொல்லி விசுவாசிக்கும் பொழுது தான் என்ன ஆகும்? அது வாய்க்கும். இப்போ இந்த இடத்துல விசுவாசத்தில் நிலைத்திருப்பதுன்னா என்னது? ஜெபத்தில் நிலைத்திருப்பது. ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? அது பெற்றுக்கொள்வோம் என்பது என்னது? பெற்றுக்கொள்வோம்ன்றது நம்ம அதை பயன்படுத்துவது. இப்போ விசுவாசம் ஜெபம், பெற்றுக்கொள்வோம் என்பது நம்ம அதை பயன்படுத்துகிறோம் இல்லையா? இந்த 2மே வரும். விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை பயன்படுத்துவது. சரியா? சரி, இப்போது அடுத்த பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். இந்த பிரச்சனைகளான சூழல் ஏன் வருது? என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த பிரச்சனைகள் ஏன் வருது? இது ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா இது ஒரு தவறான கேள்வி. பிரச்சனைகள் ஏன் வருதுன்றது யாருக்கு தான் தெரியும்? கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். சரியா? எனக்கு கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு முன்பாக மாரடைப்பு சர்ஜரிக்குள்ளாக நான் போனது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் சாட்சியாக சொல்லியிருப்பேன். ஏன் வந்தது தெரியாது, சரியா? டாக்டருக்குமே தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தெரியும். அதனால் சில கேள்விகள் இந்த பிரச்சனைக்குள்ளாக நான் ஏன் ஆண்டவரே போகிறேன் அப்படின்னு நீங்கள் அதுலேயே கேட்டுகிட்டே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. ஆனால் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் என்னை படைத்தவர் பெரியவர். ஆமென். அவர் அந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார் இல்லையா? பூமியின் பாதாளங்களிலிருந்து என்னை ஏற பண்ணினீர் என்று சங்கீதத்தில் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை தூக்கி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அமர்ந்திருக்கணும். எப்படி அமர்ந்திருக்கணும்? அவர் பெரியவர், அவர் இதிலிருந்து என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லி நான் அமர்ந்திருக்கணும். அந்த விசுவாச வார்த்தை எனக்குள்ளே இருக்கணும். நான் அதை நான் பயன்படுத்தணும். நீங்கள் பார்த்துக்குவீங்க கடவுளை அப்படின்னு சொல்லி நான் பயன்படுத்தணும்னு சொல்லிடுறேன். சரி, இப்போது ஒரு 3 சம்பவங்களை மட்டும் பார்த்து இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை பயன்படுத்துவது, இது இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். வசனம் வாசிக்க வேண்டாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 35லிருந்து 41 அங்கே ஒரு சம்பவம் வருது. மார்க் 4ஆம் அதிகாரம் 35லிருந்து 41. சரியா? அங்கே என்ன சம்பவம் வருதுன்னா, இயேசு சில வேலைகளை பண்ணுறார், அவருடைய ஊழியத்தை பண்ணுகிறார். அதுக்கப்புறம் படகுல ஏறி அக்கறைக்கு போகிறார், சீஷர்களோடு போகிறார். மற்ற படகுகளும் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது வேதம். அப்படி போகும் பொழுது என்ன ஆகுது? காற்றும் கடலும் அதை அழுத்த பார்க்குது.
சரியா? அழுத்தப்பாகுது. ஸோ அப்போ சீஷர்கள் அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். அப்புறம் சீஷர்களோடு பேசினார். இவ்வளோ தான் இதோடைய சம்பவம். இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சீஷர்கள் விசுவாசத்தில் இருந்தார்களா, சீஷர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்களா, விசுவாசத்தை பயன்படுத்தினார்களா அப்படின்னு பார்க்க போகிறோம். அவர்கள் செய்த அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம தரோம் இல்லையா, அதை அவங்க இயேசு பாராட்டும்படியாக பண்ணாங்களா? இந்த பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. இயேசு பாராட்டும்படியாக சீஷர்கள் நடந்து கொண்டாங்களா? கண்டிப்பாக இல்லை இல்லையா? அப்போது இயேசு பாராட்டும்படியாக நடந்து கொள்வதுனா சீஷர்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே விசுவாசத்தை நிலைத்திருப்பதும் விசுவாசத்தை பயன்படுத்துவதும் நம்மளுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? காற்றும் புயலும் வருது. நீங்கள் பைபிள் நல்லா வாசிச்சிங்கன்னா இந்த ஏன்னா எல்லா சுவிசேஷ பகுதியிலையும் வருது. இந்த மார்க் மட்டும் ஏன் டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, இதில் நிறைய டீட்டெயில் இருக்கும். அவர் போட்டுக்கு பின்னாடி தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லலை, போட்டுக்கு பின்னாடி தலையணை வைத்து உறங்கி கொண்டு இருந்தாருன்னு வரும். உள்ள டீட்டெயில் சொல்லும். சரியா? சரி, இப்போது புயலும் காற்றும் வருகிறது. தூங்கிட்டு இருந்த இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும் இல்லையா? இப்போ இந்த சம்பவத்திற்கு முன்னாடி இயேசு மலை பிரசங்கம் பண்ணுகிறார். பேதுருவனுடைய மாமியினுடைய உடல் நிலை சரியில்லாத போது அதை குணமாக்குகிறார் உவமைகளினால். சரியா? விளக்கின் உவமைகளினால், பேரபிள் ஆஃப் சோவர், விதைக்கிறவின் உவமைகளால் என்ன பண்ணுறாரு? போதனை செய்கிறார். அது மக்களுக்கு போதனை செய்ததுக்கு அப்புறம் சீஷர்களுக்கு தனியாக அது ஒரு ஸ்பெஷல் விளக்கத்தையும் கொடுக்கிறார். 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரனை குணமாக்குகிறார் இல்லையா? இந்த சம்பவம்லாம் இதுக்கு முன்னாடி வரும். இந்த கடலும் காற்றும் அந்த எழும்புறதுக்கு முன்னாடி வர இந்த சம்பவங்கள்லாம் இல்லையா? நாயினூர் விதவியின் மகனை உயிரோடு எழுப்புகிறார். அவரை பின்பற்றி வருவதற்கான விலை என்ன கொடுக்கணும் அப்படின்றத ஒருத்தருக்கு அவங்க சொல்லுவார். யோவானிடமிருந்து 2 பேர் வருவாங்க இயேசுவை பற்றி விசாரிக்க. அவங்களுக்கு பதில் சொல்லி அனுப்பிச்சிட்டு இயேசு யோவானை பற்றி பிரசங்கம் எடுப்பார். இவ்வளோ வேலைகள் அவர் பண்ணுவார். அநேக பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு சுகம் கொடுத்தார் அப்படின்னு இருக்கும். இவ்வளோ வேலை பண்ணிவிட்டு அவர் டயர்டில் தூங்கிட்டு இருந்திருப்பாரா? இயேசு மனிதனாகவும் இருக்கிறார், கடவுளாகவும் இருக்கிறார் இல்லையா? அவர் டயர்டில் தூங்கிட்டு இருக்க மாட்டார். அப்போ அவர் ஏங்க தூங்கினார்? 1. 2, இவ்வளோ வேலைகள் இப்போ நான் சொன்னேன் இல்லையா? நான் கொஞ்சம் தான் சொன்னேன், ஆக்சுவலாக நிறைய பண்ணியிருக்கார். இவ்வளோ வேலைகளை பண்ணதை சீஷர்கள் பார்த்தார்கள். கரெக்டாக? சீஷர்களை கூட்டிகிட்டு போய் தான் மக்களுக்கு மத்தியில் தான் இவ்வளோ வேலைகளையும் இயேசு செய்கிறார். இப்போ ஒரு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் இயேசுவால் முடியும்னு சீஷர்கள் நினச்சாங்களா? நினைக்கல. சரியா? அது ஏன் நினைக்கல அப்படின்னா, அந்த வசனம் அவங்க சீஷர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது எதில் வரும்? 38ஆம் வசனம். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். சரியா? போதகரே, நாங்கள் செத்துருவோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இது சரியான விசுவாசத்தில் நிலைத்திருப்பதோ சரியான விசுவாசத்தை பயன்படுத்துவதோ கண்டிப்பாக இல்லை. இயேசு எழும்பினார், அதை அடக்கிட்டார், அதை விட்டுருவோம். இப்போ இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? 40ஆம் வசனம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? சரியா? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கும் பொழுது அவன் கேட்பான் இல்லையா இயேசுக்கிட்ட, நீங்கள் சுகமாக்குங்கன்னு சொன்னோன்னே இயேசு என்ன சொல்லுவார்? நான் குணப்படுத்துகிறேன் அப்படின்வார். நீங்கள் வர வேண்டாம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள் போதும்னு சொன்னார் இல்லையா? இஸ்ரவேலர்களுக்குள்ளே இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லைன்னு இயேசு என்ன சொல்லுவார்? பாராட்டியிருப்பார் இல்லையா? கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தையும் பாராட்டியிருப்பார். இயேசு பாராட்டின 2 விசுவாச ஜாம்பவான்கள்னு சொல்லலாம் இல்லையா? அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், 100க்கு அதிபதி, அவனுடைய விசுவாசத்தை தான் இயேசு பாராட்டினார். கானானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை இயேசு பாராட்டினார். இது சீஷர்கள் அவரோடு இருந்தவங்க. அவங்கள்ட்ட விசுவாசம் இல்லைனால ஏன் பயந்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு சரியான விசுவாசம் இருக்கா இல்லையா, அதாவது இந்த வசனத்தின்படி நீங்கள் அமர்ந்திருந்து அப்படின்னாவே
நீங்கள் அமர்ந்திருதுன்றதை சரியாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றதுக்கு அடையாளமே பயம் இல்லாமல் இருக்கிறது. உங்கள்கிட்ட துளி அளவு பயம் இருந்தாலும் நீங்கள் சரியான விசுவாசம் நிலைத்திருக்கவில்லை, சரியாக அதை பயன்படுத்துவதில்லை அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். பயந்துட்டிங்கனாவே விசுவாசம் வேலை செய்யாது. விசுவாசம் இருந்தால் பயம் இருக்காது. ஒரு வெளிச்சமும் இருளும் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியாதோ, இப்போ இந்த இடத்துல இருள் இருக்கானா இல்லை, ஆனால் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருள் வரும் இல்லையா? ஸோ அதுதான் அடையாளமாக இருக்கிறது. இப்போது இயேசு ஏன் சீஷர்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இவ்வளோ விஷயங்களை பண்ணுறாரு அப்படின்னா, இயேசு ஒரு காரியத்தை சீஷர்களுக்கு மட்டுமல்ல நம்மளுக்கும் அவர் சொல்ல வருகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, விசுவாசத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது அப்படின்றது இல்லையா? ஸோ விசுவாசம் அதை நம்ம கரெக்டாக எப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா, இல்லைனா புரிஞ்சிக்கவே இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உதாரணத்துக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் 100 கோடி ரூபா பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருக்குமா? யாருமே ஒரு 100 கோடி ஒரு பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியல. சரி, கூடையும் வச்சுக்கோங்க, ட்ரில்லியன் வச்சுக்கோங்க, சரியா? குவார்டர்லியன் வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணால் வச்சுக்கோங்க. குவார்டர்லியனுக்கு 15 ஜீரோ, 1 போட்டு 15 ஜீரோ அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதிலிருந்து உங்களுக்கு எப்படி பணத்தை எடுக்கணும்னு தெரியலன்னா அந்த பணத்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? யோசிச்சு பாருங்க, அந்த பணத்தால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? தேவன் அநேக வாக்கு தத்தங்களையும் அநேக ஆசீர்வாதங்களையும் அவருடைய வார்த்தையில் வச்சுருக்கார். நீங்கள் அதை எப்படி எடுத்து பயன்படுத்தணும்னு தெரியல அப்படின்னு சொன்னால், தேவன் வச்சுருக்கிற ஆசீர்வாதம் குவார்டர்லியனுக்கும் மேலே நம்பர் இருக்குது, அதை காட்டிலும் பெருசு. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை அனுபவிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, அனுபவிக்க முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிட்டு அனுபவிக்கணும்னா என்ன பண்ணணும்? விசுவாசத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இயேசு நம்மளுக்கு எதுக்காக பூமியில் வந்தார்? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நம்மளை மீட்கும்படியாக இல்லையா? அந்த மீட் பண்ணுற ஒரு வார்த்தையில் அடங்கிடும். பைபிளே வந்து மீட்பின் புத்தகம் தான், சரியா? அந்த மீட்பை இயேசு வந்து நம்மள்கிட்ட அப்படியே நம்மளுக்குள்ளே அப்படியே புகுத்திட்டாரா? இல்லை. விசுவாசத்தின் மூலியமாக மட்டும்தான் நம்ம அந்த மீட்பை என்ன பண்ண முடியும்? அனுபவிக்க முடியும். நீங்கள் விசுவாசம் மட்டும் இல்லை அப்படின்னா, அவர் சிலுவையில் அறையப்பட்டார், உயிரோடு எழுந்தார், அவர் என்ன வேணால் பண்ணியிருக்கட்டும், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் பைபிளில் இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு பயன்படாது. நீங்கள் சரியான விசுவாசத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும், அதை சரியாக பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா நான் சொல்கிறது? ரைட், சரி. இன்னொரு குட்டி கதை பார்ப்போம். ஒருத்தன் என்ன பண்ணானா, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கோல்டு அவன் நிலத்தில் தோண்டி புதைச்சி வச்சுருக்கான். அந்த கோல்டு விலை மதிப்பில்லாததுன்றது தெரியும், ஆனால் அதை எடுத்து அவன் பயன்படுத்தலை, சரியா? அவன் என்ன பண்ணால், டெய்லி நைட்டு எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தோண்டுவான், அதை எடுப்பான், பார்ப்பான், சந்தோஷப்படுவான், திருப்பியும் புதைச்சி வச்சுருவான். இதை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தான், சரியா? நீங்கள் உடனே எல்லோரும் என்ன யோசிப்பீங்கன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா நானும் இந்த கதையை படிக்கும்போது அப்படி தான் யோசித்தேன். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துருக்கான். மறுநாளே பக்கத்து வீட்டுக்காரன் போய் அதை திருடிடல, சரியா? ஆனால் அவன் டெய்லி பார்க்குறான். அவன் ஒரு வித்தியாசமான பக்கத்து வீட்டுக்காரனாக இருப்பான், பெரும்பாலும் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் வந்து என்ன பண்ணால், டெய்லி இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போன்னா, இவர் டெய்லி குழியை தோண்டுவார், புதைச்சி வைக்கப்பட்ட தங்கத்தை எடுப்பார், பார்ப்பார், உள்ளே வச்சுருவான். பக்கத்து வீட்டுக்காரன் இதை பார்த்துட்டே இருந்தான். 1 மாதம் போச்சு, 2 மாதம் போச்சு, இப்படியே போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் இவன் தங்கத்தை அதே மாதிரி எடுக்கணும்னு போகும்போது தங்கத்தை அங்கே காணும், சரியா? இவனுக்கு பயங்கர அப்செட் அவர். ஐயோ, நம்மள்ட்ட இருந்த ஒரு பெரிய ஒரு பொருள் வந்து டக்குன்னு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அப்புறம் மறுநாள் இவன் அழுகிற குரல் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரனே வரான். என்னப்பா, ஏன் அழுதுகிட்ருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டவொடனே அவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் தங்கத்தை வச்சுருந்தேன், அது இப்போ யாரோ எடுத்துட்டாங்க, அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. உடனே அவன் சொன்னானா, அதை நான் தான் எடுத்தேன், அதை எடுத்து விற்றுட்டேன் அப்படின்னு சொன்னானா. உடனே இவன் வந்து கோவப்பட்டு, நீ ஏன் எடுத்து விற்ற, அது என்னோடய பொருளாச்சு, நீ ஏன் இப்படி எடுத்து விற்று இது பண்ணுவ அப்படின்னு கேட்டவுடனே பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சொன்னானா, நீ என்ன பண்ணியிருப்ப, மிஞ்சி போனா எடுத்து பார்ப்ப, திருப்பியும் என்ன பண்ணுவ, உள்ளே தானே வைக்க போகிற, இப்போ உள்ளே இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, உனக்கு ஒன்றுமே பிரயோஜனப்படாதில்ல, விற்று நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அது உண்மை தானே?
சும்மா தோண்டி தோண்டி பார்த்து பார்த்து பூட்டி வைக்கிறதுக்கு அவன்கிட்ட இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன. நம்ம பைபிளும் அது மாதிரி தான் இல்லையா? அது ஒரு சுரங்கம் மாதிரி. நம்ம அதை எடுத்து சும்மா பார்த்து பார்த்து மூடி வைக்கக்கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்த வேண்டும். சரியா? புரியுதா நான் சொல்கிறது? அதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன். இன்னொரு பகுதிக்கு போகலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 to 20 வரை. அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்க வேண்டாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14 to 20 வரை. சரியா? இங்கே என்ன பண்ணுறாங்க? இந்த பகுதியை ரொம்ப கவனிங்க. இது 2வது பகுதி. ஒரு மனுஷன் இயேசுவின் இடத்துல வராங்க. அவனுடைய மகனுக்கு 15 வசனம் பார்த்தீங்கன்னா, சந்திர ரோகியாகிய கொடிய நோய் இருந்தது அவனுக்கு. சரியா? அவனுக்கு ஒரு நோய் இருந்தது. அந்த நோய் என்னென்னா, நெருப்புலையும் தீயிலையும் போய் அவனாக விழுந்துருவான், அவனை காயப்படுத்தி கொள்ளுவான். அது ஒரு பிசாசு பிடித்த ஒரு நோய் அது. சரியா? அந்த மகனுக்கு அப்படி இருக்கும்போது அந்த தகப்பன் என்ன பண்ணுறான்? இயேசுவின் இடத்துல வரான். 16வது வசனம் பாருங்கள். அவனை உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனைன்னா அந்த பையனை. அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று. சரியா? சீஷர்களிடத்தில் என்ன பண்ணுறாங்க? கொண்டு வராங்க. அவர்களால் கூடாமல் போயிற்று. இப்போ இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? அது ரொம்ப பெரிய விஷயம், என் சீஷர்களால் முடியாது, என்னால் தான் முடியும், ஏன்ட்ட கொண்டு வாங்கன்னு சொன்னாரா? இல்லை. இந்த வசனம் வாசிப்போம். 17 வாசிப்போம். இயேசு பிரதியுத்தரமாக வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சரி, இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? விசுவாசம் இல்லாமல் ஏன் இருக்கீங்கன்னு கேட்குறாரு இல்லையா? ரொம்ப நம்மளுடைய லாங்குவேஜில் சொல்ல போனோன்னா, எவ்வளோ நாள் தான் ஏன் உங்களோட நான் இருக்கிறது? இல்லைனா எவ்வளோ நாள் தான் ஏன் உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறது? இல்லைனா உங்களை எத்தனை ஊருக்கு நான் கூட்டிகிட்டு போய் இவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் காட்டுவது? எத்தனை பேருடைய பிணியையும் அவர்களுடைய பிசாசுகளையும் நான் துரத்தியிருக்கேன். நீங்கள் என் கூட இருந்து பார்த்தீங்கல்ல, எப்படி துரத்தினேன்னு ஏன் புரிஞ்சிக்கல இல்லையா? எவ்வளோ நாள் தான் நான் உங்களோட இருப்பேன் அப்படின்றது தானே அதோடைய அர்த்தம். இங்கே சீஷர்கள் துரத்த முடியாததை இயேசு பாராட்டலை இல்லையா? ஆனால் இயேசுனுடைய எதிர்பார்ப்பு என்னது? நோக்கம் என்னது? சீஷர்களும் அதை துரத்தும்படியாக தான் இயேசு என்ன பண்ணுறாரு? அவர்களை ட்ரெயின் பண்ணுறாரு இல்லையா? சில டைம் சில வசனங்கள் இது அதாவது சீஷர்களுக்கு சொல்லப்பட்டது, நம்மளுக்கு கிடையாது. இது அவங்களுக்கு சொன்னாங்க, நம்மளுக்கு கிடையாது. ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் ஒரு இது இருக்கும் இல்லையா? அதோடைய சூழ்நிலை என்ன, அந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி என்ன நடந்தது, பின்னாடி நடந்தது, யார் யார்கிட்ட சொன்னா அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக வரும். பைபிள் ஸ்டடி பண்ணுறப்போ அதுவும் ஒரு தீமாக ஒரு ஐடியாலஜியாக எடுத்துகிட்டு நிறைய பேர் படிப்பாங்க. சரியா? இப்போ இந்த இடத்துல உங்களோடு நான் எது வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த பாயிண்ட் இயேசுனுடைய நோக்கத்தை காட்டுது. என்ன காட்டுது? சீஷர்களுக்கு விசுவாசம் இருக்கணும். இதை படிக்கிற நம்மளுக்கும் அந்த விசுவாசம் இருக்கணும். இந்த வசனம் நம்மளுக்கும் அப்ளிகபிள். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது யாருக்கு சொல்லப்பட்டது? இஸ்ரவேல் மக்களுக்கு மோசே கர்த்தருடைய வார்த்தையினால் சொன்னார். அப்புறம் யோசுவாவுக்கு சொல்லப்பட்டது. அந்த வசனம் நம்மளுக்கு இல்லையா? நம்மளுக்கும் உண்டு இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. மத்தேயு 21:22, மேலும் விசுவாசம் உள்ளவர்களை ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள் என்றார். இதுவும் இயேசு சீஷர்களுக்கு சொன்னது தான், மக்களை பார்த்தும் சொன்னது. அப்போ இது நம்மளுக்கு இன்றைக்கி கிடையாதுன்னா கண்டிப்பாக உண்டு இல்லையா? எல்லா வசனமுமே எல்லா வார்த்தைகளுமே யாரோ ஒருத்தருக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த வசனம் நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி கழிக்கக்கூடாது. அப்படி தட்டி கழிச்சிங்கன்னா பேங்க்கில் பணம் இருந்தும் அதை எடுக்க முடியாதவர்களாக நாம் இருப்போம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான் இந்த 17ஆம் வசனம் தெளிவாக காட்டுகிறது. உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் ஏன் போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறார். அடுத்து அப்புறம் என்ன பண்ணுறார்? இயேசு பிசாசை அதட்டினார். அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீஷர்கள் இயேசுனிடத்தில் தனித்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் முடியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? இப்போ இந்த வசனத்தை எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க.
20வது வசனம். ஏன் எங்களால் முடியலன்னு சீஷர்கள் கேட்டபொழுது கண்டிப்பாக ஒரு பதில் நம்மளுக்கு தெரியும். என்ன தெரியும்? விசுவாசம் இல்லை அப்படின்னு. சரியா? உங்கள் அவிசுவாசத்தினால தானே. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல அது அப்புறம் போகும். அதாவது பிசாசு துரத்துறது அவங்களால முடியல, ஏன்னா விசுவாசம் இல்லை. கடுகளவு விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து நீ இங்கேருந்து போ அப்படின்னா போயிடும் அப்படிங்கிறார். இது யார் சொல்கிறது? இயேசு சொல்கிறார், வேறு யாரும் சொல்லலை இல்லையா? இயேசு டைரெக்டாக சொல்கிறார், அது போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கடுகளவு விசுவாசமே எதுக்கு போதுமானது? மலையை நகர்த்துறதுக்கு போதுமானது. நம்ம இருக்கிற பிரச்சனைகள், நம்மளுக்கு இருக்கும் சூழ்நிலைகள் மலை போன்ற பெருசாக இருக்கலாம். சில பேருக்கு மலை போன்ற பெரிய காரியமாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணும்? அந்த மலை விலகிவிடும். ஆமென். இதை தான் அங்கே கடவுள் அங்கே சொல்லுகிறார். ஸோ விசுவாசத்தின் அளவு இமிட்டுக்கான இருந்தால் போதும். நம்ம அந்த லாங்குவேஜை சொன்னே தம்மா தூண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவ்வளோ இருந்தால் போதும். சிறிய அது கடுகு விதைன்னு சொல்லப்படுறது காரணம் இன்சிக்னிஃபிகண்ட் சைஸ். அந்த சைஸ் மேட்டரே இல்லை. ஆனால் விசுவாசம் யார் மேலே வைக்கிறோமோ அவர் பெரியவராக இருக்கிறபடியால் கடுகளவு இருந்தாவே என்ன போதும், அது நம்மளுக்கு வாய்க்கும். அடுத்து, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நம்ம திருப்பி வாசிக்கலாமா? அந்த உங்களால் இருந்து எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு ஒரு விஷயத்தை சொன்னாருன்னா அது உண்மை இல்லையா? அவரே நான் உண்மையாக சொல்கிறேன்ப்பா அப்படின்ட்டாருன்னா அது உண்மைக்கும் 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 உண்மை இல்லையா? ஸோ மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படின்றது இயேசு என்ன சொல்கிறாரு? உங்களால் கூடாத காரியம், சரி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நம்மளுக்கு தெரியும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நீங்கள் நம்புறீங்களா? சரி, இது நம்புறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் சொன்னவர் யார்? இயேசு. யாரை பார்த்து சொல்லுகிறார்? சீஷர்களை பார்த்து சொல்லலை. இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னொரு முறை சொல்லாமா? உங்களால் கூடாது சொல்லுங்கள். சரி, இப்போது நம்ம எந்த 2 தலைப்பின் கீழே பார்த்தோம்? விசுவாசத்தின் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை பயன்படுத்துவது. விசுவாசத்தை பயன்படுத்துவது, நிலைத்திருப்பது. இதில் உங்களுக்கு புரியுதா? பிசாசுகளை துரத்த நம்மளுக்கு வல்லமை இருக்கா? நம்ம போய் இப்போ பிசாசுகள்லாம் துரத்த தேவையில்லை. நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனையை துரத்தினாவே போதும் இல்லையா? இப்போ முடியுமா முடியாதா? ஏன்னா இது இயேசு சொன்ன வார்த்தை இல்லையா? இயேசு சொன்ன டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தை இயேசு சொன்னதினால் இதை முழுமையாக விசுவாசியுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறதுனா இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிடணும். இதை பயன்படுத்துவது எப்படி அப்படின்னு சொன்னால், எப்படி பயன்படுத்தணுமா? அதுக்கு முன்னாடியே இருக்க பாருங்கள். இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று, அதுக்கு அந்த வார்த்தை என்னது? இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று பைபிள் பார்த்து சொல்லுங்க. இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல, அந்த வார்த்தை இல்லையா பைபிள்ல? ஸோ எல்லாரும் சொல்லுங்க, சொல்லன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லணும், நீங்கள் அழைக்கணும். நான் அந்த தம்பி பிரதீப் கூப்பிட்டா வருவாருன்னு சொன்னது காரணம் அது சொல்கிறது இல்லையா? உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இப்படியே பார்த்து அது போயிட்டோம் அப்படின்னு மனசில் நினைக்கக்கூடாது, சொல்லணும். அதுக்கு தான் அந்த வார்த்தை இருக்குது. திருப்பியும் பாருங்கள், இவ்விடம் விட்டு புறப்பட்டு போ என்று சொல்ல, அது அப்புறம் போகும். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அது போகும். புரியுதா? ஸோ விசுவாசத்தில் நிலைத்திருப்பதுன்னா கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லுவது. அதை நீங்கள் சொல்லணும். அதை நீங்கள் சொல்லும் பொழுது தான் இது உண்மையாகும். எது? உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இல்லையா? நம்மளால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு இயேசு சொல்கிறது விசுவாசம் அவர் மேலே வைக்கிறதுனால. சரியா? சரி, இப்போ அடுத்து இன்னொரு பகுதி போய்க்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 to 34. அதை எடுத்து வச்சுக்கலாம், வாசிக்க வேண்டாம்.
மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25 34. இதுவும் தெரிந்த சம்பவமாக தான் எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா நிறைய நம்ம இதில் பிரசங்கத்தை நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? ஸோ இதில் என்ன நடக்குது? ஜெப ஆலயத்தில் ஒருவன் யாவீரு என்பவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவனுடைய பொண்ணு மரண தருவாயில் இருக்கிறாங்க, குணமாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவன் இயேசுவை என்ன பண்ணுறார்? நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரளான கூட்டத்தோடு அவர் என்ன பண்ணுறார்? போகிறார். அப்போ போகும்பொழுது பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதுனால அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? இவரை பார்க்குறாங்க. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு 27ஆம் வசனம் பாருங்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். சரியா? அதாவது ஒரு மகள் இறந்து போகிற தருவாயில் இருக்கிறத ஒரு தகப்பன் கேட்குறான், நான் குணப்படுத்தினேன்னு சொல்லிட்டு இயேசு போகிறாரு. திரளான கூட்டம் போகுது. அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கிற இந்த பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறான்? அவரை பற்றி கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டா நான் குணமாயிடுவேன் அப்படின்னு போய் தொடுறான். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். திரளான கூட்டம் போயிட்டு இருக்கும்போது இயேசு என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சர்ச்சு, ஒரு பெரிய கூட்டம், முன்னாடிலாம் பேரின்ப பெருவிழா நடக்கும், பீச்சில் நடக்கும். நான் அதுக்கு முன்னாடி போயிருக்கிறேன். அந்த கூட்டம் முடிஞ்சு பஸ்ஸுக்கு வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நகரவே வேண்டாம், சும்மா இப்படி நின்னால் போதும். அவங்களே என்ன பண்ணுவாங்க? வெளியே கூட்டம் வந்துடுவாங்க. இது நிஜமாலுமே நடந்தது. க்ரௌடடாக ஃபுல்லாக சுற்றிலும் ஆள் இருப்பாங்க. சரியா? ஸோ அவ்வளோ திரளான கூட்டத்தில் தான் நடுவில் தான் இயேசு என்ன பண்ணுறாரு? போயிட்டுருக்காரு. அப்போ பார்த்து என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்டால் சீஷர்கள் என்ன யோசிச்சுருப்பாங்க? அது இங்கே சொல்லப்படலை, பட் உங்களுடைய அந்த சம்பவத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிறார். சீஷர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏன் ஆண்டவரை இத்தனை பேர் உங்களை தொட்டுட்ருக்காங்க, என்னை தொட்டது யாருன்னு என்ன ஆண்டவரை ஒரு சில்லியாக கேள்வி கேட்குறீங்கன்னு யோசிச்சிருக்கலாம் இல்லையா? சில சீஷர்கள் என்ன யோசிச்சிருந்துருக்கலாம்? மேபி யூதாஸ் காரியத்தை, அவன் தான் அந்த ட்ரெஷரராக இருந்தான் இல்லையா? பணம் உங்கள்கிட்ட பர்ஸாக ஆண்டவரே இருக்குது, உங்கள்கிட்ட அடிக்கிறதுக்கு ஏன் பர்ஸு ஏன்ட்டெல்லாம் இருக்குது, உங்களை தொட்டது யாருன்னு ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு யோசிச்சிருந்துருக்கலாம் இல்லையா? ஆனால் இயேசு என்ன பண்ணுறாரு? என்னை தொட்டது யார்? வல்லமை என்னிடத்துலேருந்து புறப்பட்டதை நான் உணர்ந்தேன்னு சொல்கிறாரு. சரியா? அதுக்கப்புறம் ஒன்று சொல்லுவார், 34ஆம் வசனம், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படின்னு சொல்லுவார். சரியா? இதில் நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, ஒரு மகள் சாக கிடக்கிற போது இயேசு போகிறார். ஒரு ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை எல்லாருக்கும் காட்டுறதுக்காக தான் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறார். அவருக்கு தெரியும் யார் தொட்டதுன்னு. வல்லமை புறப்பட்டு போகணும்னு தெரிஞ்சவருக்கு தொட்டது யாருன்னு தெரியாதான்னு தெரியும், ஆனால் சுற்றி உள்ள சீஷர்களுக்கு தெரியாது. சரியா? அதை சொல்லுவதற்காக தான் இயேசுவே அந்த கேள்வி எழுப்புகிறார். அந்த முழு கூட்டத்தையும் என்ன பண்ணுறார்? ஒரு ஸ்திரீயினுடைய விசுவாசத்திற்காக நிறுத்துறார். அங்கே ஒருத்தர் இறந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு பொண்ணு இறந்துட்டுருக்கா. இந்த சம்பவம் நடக்கும்போதே அங்கே இறந்தாச்சு. இயேசுவுக்கு முடியாத காரியம் ஒன்றுமில்லை. அப்புறம் போய் அந்த பொண்ணையும் அவர் எழுப்பிட்டார். சரியா? இங்கே நாம் கற்றுக்கொள்வது என்ன அப்படின்னா, 27ஆம் வசனம் திருப்பியும் பாருங்கள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு. சரியா? விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும் இல்லையா? கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும். 27ஆம் வசனம், இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று. அடுத்த வார்த்தை என்னது? திருப்பியும் சொல்லின்னு வருதா? இந்த மலையை பார்த்து நீங்கள் சொல்ல. இங்கே என்ன வருது? என்று சொல்லி. அவள் யார்கிட்டங்க சொன்னா? அவள்கிட்ட யாருமே பேசலை, அவள் யார்கிட்டையுமே கேள்வி கேட்கலை. நீ ஏன் இந்த கூட்டத்துக்குள்ளே வரன்னு யார்கிட்டையும் கேள்வி கேட்டதான் இங்கே பதிவு செய்யப்படவில்லை. அந்த வசனம் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி யார்கிட்ட அவள் சொன்னான்? அவள் யார்கிட்டையும் சொல்லியிருக்க மாட்டான் மேபி இல்லையா? ஆனால் மனசுக்குள்ளே பேசியிருப்பான்.
தேவனுக்கு நீங்கள் வாயை திறந்து சொல்கிறதும் ஒன்று தான், மனசில் சொல்கிறதும் ஒன்று தான். ஆனால் சொல்கிறீங்களான்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் நம்ம சொல்ல மாட்டோம். சில விஷயங்களை நினச்சதோடு விட்டுருவோம். மழை இங்கேருந்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவோம் இல்லையா? மழை இங்கேருந்து போ அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறதும் வாயை திறந்து சொல்கிறதும் கடவுளை பொறுத்தவரையில் சொல்கிறது தான். இந்த இடத்துல அவன் மனசில் தான் நினச்சிருக்கணும் இல்லையா? ஸோ இந்த இடத்துலையும் சொல்லி என்பது வருகிறது. சரி, இப்போ 3 சம்பவங்களை பார்த்தோம். காற்றும் கடலும் அது ஒரு சம்பவம். 2வது, பிசாசு பிடித்தவனை சீஷர்களால் அந்த குணமாக்க முடியல, இயேசு குணமாக்கினார். ஏன் முடியாமல் போச்சுன்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். உங்களாலையும் முடியும், ஏன்னா நீங்கள் விசுவாசம் வச்சுருந்தீங்கன்னா அப்படின்றதையும் சொன்னார். நீங்கள் சொல்ல அது ஆகும். இந்த சம்பவம் அவள் சொன்னால் அதனால் பெற்றுக்கொண்டாள். எந்த 2 தலைப்பின் கீழே? விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை பயன்படுத்துவது. சம்பவத்தில் விசுவாசத்தில் நிலைச்சும் இருக்கல, விசுவாசத்தை பயன்படுத்தவும் இல்லை. காற்றும் கடலும் அந்த சம்பவத்தில் 2மே நடக்கலை. கரெக்டாக? 2வது சம்பவத்தில் பிசாசு பிடித்திருந்தவனை குணமாக்குற விஷயத்தில் அவங்க ஆக்சுவலாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால தான் முடியாமல் போச்சு இல்லையா? சிஷ்யர்கள் என்ன பண்ணாங்க? பிசாசை பிடித்தவனை அந்த ஒரு நபரை துரத்துவதற்கு, அந்த சந்திர ரோகி அப்படின்ற நோய் இருக்கு இல்லையா, அதை குணமாக்குவதற்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அது நடக்கலை. அது எதை காட்டுகிறது? விசுவாசம் இல்லாமல் தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதனால தான் இயேசு சொல்லுவார், உங்களுக்கு விசுவாசம் இல்லை, அதனால தான் உங்களால் பண்ண முடியல. ஸோ வேதத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருந்தால், இப்போ அந்த தம்பி பேர் பிரதீப், நான் ஜான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் எத்தனை வருஷம் ஜான்னு கூப்பிட்டாலும் உள்ளே வர மாட்டாப்புல. கரெக்டாக? அவர் உள்ளே வரமாட்டார். அந்த பையன் சிரிக்கிறான். சரி, அதாவது கரெக்டான புரிதலோட வார்த்தையை புரிந்து நம்ம கூப்பிடும் பொழுது தான் அது வேலை செய்யும், இல்லைன்னா அது வேலை செய்யாது. கரெக்டாக? அது வேலை செய்யுன்ற அதிகாரம் உங்களுக்கு இருக்கணும். உங்கள் அக்கௌண்ட்டில் 100 கோடி ரூபா பணம் இருக்குது அப்படின்னா உங்களால் எடுக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க. இப்போ யார் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுப்பா? சொல்லுங்க பாப்போம். பேங்க் சொல்லிக் கொடுக்குமா? நீங்கள் வாங்க இந்த பணத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுமா பேங்க்கு? பேங்க் சொல்லாது. யார் சொல்லுவா? முதல்ல அது உங்கள் பணம்ன்றது முதல்ல நீங்கள் உணரணும் இல்லையா? அதுவே பெரிய கஷ்டம். இந்த வாக்குத்தத்தங்கள், இந்த வார்த்தைகள், தேவன் கொடுத்துருக்கிற இந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும், சரியா, எல்லா விதமான வழிகளும், அது முதல்ல நம்மளுக்குன்னு நம்ம உணரணும். அப்படி உணர்ந்தால் தான் என்ன பண்ணுவோம்? விசுவாசத்தில் நிலைச்சிருக்க முடியும், விசுவாசத்தை பயன்படுத்த முடியும். அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் உங்களுதுன்னு நீங்கள் உணர்ந்தால் தான் என்ன பண்ணுவீங்க? தலைகீழே நின்னாவது அதை கற்றுக்குவீங்க இல்லையா? ஒன்று செக் புக்கை கொடுங்க, இல்லைனா வித்ட்ராவல் ஸ்லிப்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ அக்செப்ட் பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். முன்னாடி பண்ணாங்க. ஸோ இப்போ செக் புக் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதுவும் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க? எல்லாத்துக்குமே ஒரு வழி இருக்குது. அது உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் நிச்சயமாக அதை நம்மளுக்கு சொல்லித் தருவார் இல்லையா? சரி, இப்போ நான் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு இருக்கும் அதிகாரத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணம் பயன்படும் அப்படின்ட்டு. ஒரு தடவை நான் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு பேங்க்குக்கு போயிருந்தேன். அவங்க பணம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா என்கிட்ட எந்த செக் புக்கும் கிடையாது, பாஸ்புக்கும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சரியா? அந்த நான் நெட் பேங்கிங் பண்ணுறதுனால எனக்கு எதுவுமே இது தேவைப்படலை. அதனால் எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனால் நான் தான் அக்கௌண்ட் ஹோல்டர். அப்போ நான் போகும்போது நான் மட்டும் போகலை, என்னுடைய பாஸ்போர்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ நான் இங்கே இல்லை, வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த லீவுக்காக நான் இங்கே வந்து 1 மாதம் இங்கே இருந்த பொழுது அந்த பணம் எனக்கு ஒரு பொருள் வாங்குறதுக்கு தேவைப்பட்டதுனால போய் கேஷ் எடுக்கிறேன். பேங்க்குக்கு போகிறேன், பாஸ்போர்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறேன். பாஸ்போர்ட்டையும் காட்டுறேன். நான் இப்போ தான் வந்தேன், 1 மாதம்தான் ஆச்சு, நான் இப்போ போயிடுவேன், திரும்பியும் போயிடுவேன், எனக்கு இந்த பணம் வேணும், நான் தான் அக்கௌண்ட் ஹோல்டருன்றதுக்கு பாஸ்போர்ட் ப்ரூஃபு எனக்கு கொடுங்க அப்படின்னா முடியாதுண்டாங்க. அது என்னுடைய பணம் தான், அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியாதுன்ட்டாங்க. நான் ஒரு மத்தியானம் 3 மணி போல் போகிறேன். அப்போ எடுக்கலாம் பணம். அப்போ சொன்னாங்க, இல்லை நீங்கள் செக் புக் கொண்டு வரணும் அப்படின்னாங்க. எனக்கு செக் புக்கு நீங்கள் கொடுத்தீங்க, அது வீட்டில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் ஒரு பேப்பர் கொடுங்க, நான் எழுதி தரேன், இந்த மாதிரி செக் புக் வந்து என்கிட்ட இல்லை, நான் தான் அக்கௌண்ட் ஹோல்டர், அதனால் பணம் கொடுங்கன்னு. உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் லெட்டர் வேணுமோ ஒரு ஒயிட் ஷீட்டை மட்டும் கொண்டு வாங்க, நான் இப்போயே எழுதி தரேன்னு சொன்னேன். அவங்க முடியவே முடியாதுன்ட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், செக் புக் கொண்டு வரணும் அப்படின்ட்டாங்க.
அப்புறம் நான் அடுத்த கேள்வி கேட்குறேன், செக் புக் தொலைஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அப்போ தொலைஞ்சு போச்சுன்னு ஒரு லெட்டர் கொடுங்க அப்படின்னா, அதுக்கு தான் பேப்பர் கொடுங்க, தொலைஞ்சு போச்சுன்னு தரேன் அப்படின்னு. என்னுடைய அதிகாரத்தை நான் புரிந்து இருக்கிறேன், சரியா? அதனால தான் அவங்க இல்லைன்னு சொன்னாலும் நான் திரும்பி போகல. எனக்கு அந்த பணம் அன்றைக்கி எடுக்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுநாள் நான் எடுத்துக்கலாம். வேறு ஒரு பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அங்கே போய் நான் எடுத்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் என் பணத்தை, கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்த ஒரு பணத்தை ஒரு பயன்படுத்த முடியாமல் நான் இருக்கிற போது அப்போ நான் என்ன பண்ணுறேன்? அவங்க முடியாதுன்னு சொன்னோன்னே போகல. அவங்கள்ட்ட நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் தான் அக்கௌண்ட் ஹோல்டர், உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன், உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டி பண்ணணுமோ பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொன்னவொடனே கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினோம். கடைசி வரைக்கும் முடியாதுன்ட்டாங்க. சரியா? சரி, இப்போ நீங்கள் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுவீங்க? யாராவது ஒருவர், உங்களுடைய அதிகாரம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் அதை மாற்ற முடியும். நான் உங்கள்கிட்ட ஒன்று தான் சொன்னேன், இப்போ அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். பண்ணலாம் அப்படின்னாங்க. ஏன்னா பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் இவ்வளோ நேரம் பேசினதை வச்சே அவங்க புரிஞ்சுருப்பாங்க இவருக்கு கொஞ்சம் விவரம் இருக்குது அப்படின்ட்டு. அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியும்னாங்க. அக்கௌண்ட் க்ளோஷர் ஃபார்ம் எடுத்துகிட்டு வாங்க, நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணால் நீங்கள் பணம் கொடுத்து தானே ஆகணும் அப்படின்னா. ஆமாம் சார், கொடுத்து தான் ஆகணும். அப்போ ஃபார்ம் எடுத்துகிட்டு வாங்கன்ட்டேன். அவங்க போனாங்க, ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தாங்க. சார் இந்தாங்க சார் செக் லீஃப் அப்படின்னாங்க. சரியா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, டெம்பரவரியாக செக் லீஃப் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நான் முன்னாடி கேட்டேன், நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுங்க, நான் செக் லீஃபில் இப்போயே சைன் பண்ணுறேன், எனக்கு பணம் வேணும், அவ்வளோதான், நீங்கள் என்ன வேணும் பண்ணிக்கோங்க அப்படின்னா. அவங்க முடியாதுன்னாங்க. இப்போ நான் அக்கௌண்ட் க்ளோஷர்னு சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, செக் லீஃப் கொடுத்தாங்களா, சைன் பண்ணேன், கொடுத்தேன், பணம் வந்துச்சு. இது ஏங்க முதல்லையே பண்ணல அப்படின்னேன். இல்லைங்க எங்கள் பாலிசி படி பண்ண முடியாது. அப்போ இப்போ ஏங்க பண்ணீங்க? அக்கௌண்ட் க்ளோஷர் வந்து எங்களுக்கு நெகட்டிவுங்க. ஒரு பேங்க்குக்கு ஒரு அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அது நெகட்டிவ் உங்களுக்கு, சரியா? ஆனால் இது எதுக்காக இந்த உதாரணம் நான் சொன்னேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக சொல்லலை. வேதத்தினுடைய வசனங்கள், அதன் மேல் உள்ள அதிகாரங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தது இல்லையா? கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்தது. அந்த அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, என் அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை நான் எடுக்க முடியாத மாதிரி தான். கரெக்டாக? நான் எடுக்க முடியாது. இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் எடுக்க முடியாது. அப்படி நம்ம யாருமே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் சரியான விசுவாச புரிதல் இருக்கணும், அதில் நிலைச்சி இருக்கணும், தொடர்ந்து அதை நம்ம வலியுறுத்தணும், அதை நாம் பயன்படுத்தணும். அதுக்காக தான் நான் இந்த உதாரணத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, கடைசியாக ஒரு கதையை நான் சொல்லுகிறேன். இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது வந்து பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கூல்லேருந்து டூர் போனாங்க சின்ன பசங்க, ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏஜில் 5ஆவது படிப்பிச்சுட்டு இருப்பாங்க. ஸ்கூல் டூர் போனாங்க, டீச்சர்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போனாங்க. எங்கே போனாங்கன்னா ஒரு மலை பிரதேசத்துக்கு போனாங்க. ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துக்கு போனாங்க. இது ஒரு கதை, சரியா? அங்கே போகும்பொழுது அந்த 2 பெரிய மலை இருந்தது, சரியா? அந்த 2 பெரிய மலைக்கு நடுவில் ஒரு கயிறு கட்டப்பட்டு இருந்தது. அந்த கயிறு மேலே ஒருத்தர் ட்ரம்மில், சரியா? ட்ரம்முனால் நம்ம அந்த பெரிய ப்ளூ கலர் ட்ரம் இருக்கு இல்லையா, அந்த ட்ரம்மில் ஃபுல்லாக மூடி இருந்தது. அந்த ட்ரம்மு மேலே நின்று அந்த ட்ரம் அந்த கயிறு மேலே நகர்த்தி இந்த முனையிலேருந்து அந்த முனை வரைக்கும் போயிட்டு இருந்தார். இப்படி போயிட்டே இருந்தார். கீழே விழுந்தாருன்னா மரணம் உறுதி, பாடி கூட கிடைக்காது. அந்த அளவுக்கு ஆழமான ஒரு ரிஸ்கான பகுதி. இதை எல்லாரும் பார்க்குறாங்க, கை தட்டுறாங்க, அவரை ஆராதிக்கிறாங்க. அவருக்கு கீழே அந்த ஒரு இடத்துல ஒரு பேஸ்கெட் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாரு. இதை பாராட்டி அவங்களுக்கு பணம் போடுறவங்க அதுலேயும் போடுறாங்க, சரியா? இவர் இப்படி போகிறாரு. அவர் பேசவும் செய்கிறார். இதை நான் திருப்பியும் பண்ணுவேன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டால் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டீங்க, அது வந்து இது தற்செயலாக நடந்த விஷயமா இருக்கும், ஆனால் நீங்கள் இன்னொரு தடவைலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னா இவர் நிறைய தடவை பண்ணுறார், சரியா? பண்ணிவிட்டு ஒன்று கேட்குறார். அந்த ட்ரம் இருக்குல்லையா 2 பக்கமும்,
அந்த 2 பக்கம் இருக்கிற அந்த மூடியை 2ஐயும் எடுத்துடுறாரு. ஸோ நடுவில் இப்போ ஃபுல்லாக ஓட்டை. சரியா? அப்போ வெயிட் கொஞ்சம் குறைஞ்சிரும் ட்ரம்முக்கு. திருப்பியும் அந்த ஒரு கயரில் ட்ரம்முக்கு மேலே நின்று இவர் உருட்டி நடக்கிறார், டான்ஸ் ஆடுறார், குதிக்கிறார், என்னென்னமோ சேட்டை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாரு அவர். ஆனால் அவர் கீழே ஒழுகலை, ட்ரம்மில் அழகாக கயரில் போயிட்டு இப்படி வந்துடுறாரு. இவங்க எல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. திருப்பியும் கேட்குறாரு, இதை நீங்கள் பண்ணுறீங்க, நான் பண்ணுறேன்னு நம்புறீங்கள அப்படின்னாங்க. ஆமாம்மா நம்புகிறோம் அப்படின்னாங்க. சரி, இப்போ யாராவது ஒருத்தர் இந்த ட்ரம்முக்குள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னாரு. சரியா? கூட்டத்தில் இருந்தவங்கள யாராவது ஒருத்தர் இந்த ட்ரம்முக்குள்ளே வந்து உட்காருங்க, இப்போ நான் பண்ண சேட்டையே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே யாராவது வந்திருப்பாங்க? இங்கே இருக்கிறவங்க யாராவது போவீங்க? யாருமே போகல. சரியா? யாருமே போகல. அப்போ அவர் கேட்குறாரு, உங்கள் முன்னாடி தானேங்க நான் பண்ணேன், பத்திரமா போயிட்டு வந்துட்டேன்ல, இப்போ நீங்கள் ட்ரம்முக்குள்ளே உட்காரத்துக்கு என்ன? நான் என்னுடைய உயிரை பணையம் வச்சு தானே நான் இதை பண்ணுறேன், இப்போ நீங்கள் வந்து உட்கார வேண்டியதானே அப்படின்னா, இல்லை நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு தெரியும், ஆனால் நாங்கள் வந்து உட்கார வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் திருப்பியும் ஒரு 10 தடவை போகிறாரு, பத்திரமா வரார், இல்லாத சேட்டெல்லாம் பண்ணுறாரு. ட்ரம்மை இப்படி உருட்டிட்டு போனவர் இப்படி போட்டும் உருட்டிட்டு வராரு. என்னென்னவோ பண்ண முடியும், அதை நீங்கள் என்ன வேணால் கற்பனை பண்ணிக்கோங்க. சரியா? திருப்பியும் கேட்குறாரு, இப்போ நான் ஒரு 1/2 மணி நேரமாக இதை பண்ணிட்டேன், இப்போவாவது உள்ளே வாங்க அப்படின்னு கேட்குறாரு. யாருமே வரல. அப்புறம் ஒன்று சொல்கிறாரு, எனக்கு சொத்து நிறைய இருக்குது, இதை நான் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்காக தான் இதை நான் பண்ணுறேன், அதனால் நீங்கள் இந்த ட்ரம்மில் யாராவது வந்தீங்கன்னா என் சொத்தில் பாதி உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதுவே உங்களுக்கு 10 தலைமுறைக்கு வரும், யார் வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. இப்போ யாராவது போயிருப்பாங்களா? யாருமே போகல. சரியா? யாருமே போகல. அந்த ஒரு ஸ்கூல் குரூப் வந்தது இல்லையா, அதில் அந்த குட்டி பையன் என்ன பண்ணான், நான் வரேன் அங்கிள் அப்படின்ட்டான் அவன். சரியா? ஸோ மொத்த கூட்டமே என்ன பண்ணுச்சு, அந்த சின்ன பையனை பார்த்துச்சு. டேய் நில்றா, அவர் என்ன கேட்குறான்னு தெரியாமல் நீ வந்து போகிறேன்னு சொல்லாத, நீ ஸ்கூலில் ஏதோ கேள்வி கேட்டு மிஸ்ஸு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது கை தூக்குற மாதிரி தூக்கிட்டு இருக்க, நீ அங்கே போனீன்னா செத்துருவேடா அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இங்கே வேண்டான்றாங்க, இருந்தாலும் அவன் சொல்கிறேன், இல்லை நான் எனக்கு அது போகணுன்னு இருக்கு, நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் போகிறான், ட்ரம்முக்குள்ளே உட்காடுறான், அதே சேட்டையாக அவர் பண்ணுறாரு. சரியா? பையன் உள்ளே உட்காந்துட்ருக்கான். பையனுக்கு ஒன்றும் ஆகலை, அவருக்கும் ஒன்றும் ஆகலை. எல்லா சேட்டையெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பையனை பத்திரமா இங்கே வந்து இறக்கி விட்டுறாரு. இவன் வந்துட்டான், கீழே வந்துட்டான். இந்த கூட்டத்துக்கு இப்போ ஒரு ஆச்சரியம், இந்த பையன் எந்த தைரியத்தில் போனான் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போ அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏண்டா உனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா போதாதாடா, பாதி சொத்தை வேணுன்றதுக்காகவா நீ போனேன், அதோடைய மதிப்பு கூட உனக்கு புரியாது, நீ எந்த நம்பிக்கையில் நீ அவர்கிட்ட போய் உள்ளே போய் உட்காந்த, நாங்கள் யாருமே போகிறதுக்கு ரெடியாக இல்லையே, நீ மட்டும் ஏன் போன அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னான்னா, அந்த மேலே இருக்கிறவர் என்னுடைய தகப்பன் அப்படின்னா. அந்த பையன் என்ன சொன்னான், அந்த மேலே ட்ரம்மில் சுற்றிட்டு இருக்கிறவர் எங்கள் அப்பா, எங்கள் அப்பா மேலே சுற்றிட்டு இருக்கும்போது நான் உள்ளே உட்கார்றதுக்கு எனக்கு என்ன பயம், நான் சாக மாட்டேன் இல்லையா? இந்த கதை எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் ட்ரம்மில் உட்காந்து உங்கள் உயிர் போகிற அளவு சூழ்நிலைகளை நம்ம இருந்தாலும் நம்மளுக்கு மேலே யார் இருக்கா, நம்மளை உருவாக்கின தகப்பன் இருக்கிறார் இல்லையா? தகப்பன் என்ன பண்ண மாட்டார், ஒருபோதும் தான் பிள்ளையை கைவிடவே மாட்டார், பக்குவப்படுத்துவார். சில தவறான நிகழ்வுகள் இல்லை தவறான குணங்கள் நம்மள்கிட்ட இருக்கும் அப்படின்னா அதை போக்குவதற்கு உண்டான ஒரு ப்ரூனிங் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து இது பண்ணுவார், மோல்டு பண்ணுவார். இப்போ நம்ம பிள்ளைகளே தப்பு பண்ணிட்டா, தப்புன அளவு அவன் ஏன் பிள்ளை தப்பு பண்ணிட்டுமான்னு நான் சொல்லுவோம், கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிப்போம் இல்லையா, பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல பனிஷ்மெண்ட்டு கொடுப்போம். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க, அங்கே ஒரு 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 பழக்கம் இருக்குது, டைம் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைம் அவுட் அப்படின்னா, இப்போ இங்கே யாராவது ஒரு குழந்தை சேட்டை பண்ணிச்சுன்னா யூஆர் ஆன் டைம் அவுட் அப்படின்றவாங்க. அப்படி அர்த்தம் என்னென்னா, அவன் ஒரு இடத்துல போயிட்டு சும்மா உட்காரணும், அவ்வளோதான், அதுதான் தண்டனை. சரியா? நல்லா யோசிச்சு பாருங்க, அதான் டைம் அவுட், அதுதான் பெரிய தண்டனை அவங்களுக்கு. நம்ம ஊர்லலாம் அப்படி இல்லை, என்ன பண்ணிடுவோம் சான்ஸ் கிடச்சா. ஆனால் அந்த டைம் அவுட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சும்மா ஒரு இடத்துல போயிட்டு இப்படியே உட்காரும், நீங்கள் எவ்வளோ நேரம் உட்கார முடியும்னு யோசிச்சு பாருங்கள்.
அது ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? அந்த டைம் அவுட் எதுக்குன்னா, அந்த குற்றத்தை நீ பண்ணுவதற்குண்டான தண்டனை நீ அனுபவிக்கிற, இன்னொரு முறை பண்ணாமல் இருங்க அப்படின்றதுக்காக. நான் சர்ஜரிக்குள்ளாக ஏன் போனேன், கடவுள் என்னிடத்துலேருந்து என்ன மாற்றத்தை விரும்புகிறார்னு எனக்கு என்னோடு கூட பேசிகிட்டு இருப்பார். ஆனால் நான் கடவுள்கிட்ட என்ன கேட்கக்கூடாது, ஏன் ஆண்டவரே இதை எனக்கு கொடுத்தீங்கன்னு நான் கேட்கக்கூடாது இல்லையா? ஏன்னா அதுக்கு பதில் கிடையாது. யோபு 1000 கேள்விகள் கேட்டான், ஆனால் கடவுள் கொடுத்த பதில் வேற. கடவுள் கொடுத்த கடைசியில் கொடுத்த ஆசீர்வாதம் இரட்டத்தனையான ஆசீர்வாதம் இல்லையா? ஸோ அந்த ட்ரம் கதை எதுக்கு சொன்னேன்? நம்மளுடைய தகப்பன் இன் கண்ட்ரோல். காட் இஸ் இன் கண்ட்ரோல் ஆல்வேஸ். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் நம்மளை கைவிட மாட்டார். இப்போ இந்த பையனுக்கு விசுவாசம் இருந்ததா? விசுவாசத்தில் நிலைத்திருந்து விசுவாசத்தை பயன்படுத்தினானா? எப்படி பயன்படுத்தினா? உள்ளே போய் உட்காந்துட்டான் இல்லையா? மற்றவங்களுக்கு என்ன இருந்தது? அவங்களுக்கு விசுவாசம் இருந்ததா? மற்றவங்களுக்கு கிடையாது. விசுவாசம் என்பது நிச்சயமாகவே நடக்கும் என்பது தான் விசுவாசம். ஆமென். ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோம், அந்த வசனம் பார்த்தோம் இல்லையா? பெற்றுக்கொள்வோம்னு இல்லை, பெற்றுக்கொண்டோம் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது, நம்ம ஆல்ரெடி வாங்கிட்டோம் அப்படின்னு விசுவாசிக்கும் போது என்ன ஆகும்? அது நம்மளுக்கு கிடைக்கும். சரி, இப்போது இந்த 2 விஷயங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருப்பது, விசுவாசத்தை பயன்படுத்துவதையும் சேர்த்து ஒரே வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா அர்ப்பணிக்கிறது. முழுமையான அர்ப்பணிப்பு. எதுக்கு அர்ப்பணிக்கணும்? கடவுளுடைய வார்த்தைக்கு. ஸோ நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் நிலைத்திருந்துன்னு வரும் இல்லையா? அப்போது விசுவாசத்தில் நிலைத்திருந்து விசுவாசத்தில் பயன்படுத்தி இருக்கும் பொழுது நீங்கள் முழுமையாக கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்கிறவங்களாக இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் சரியா நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாதபடி இருந்ததுன்னா இந்த விசுவாசத்தில் நீங்கள் கொஞ்சம் காத்திருப்பீங்க. அது கர்த்தர் செய்வார். கர்த்தர் செங்கடலை புழக்கணும் அப்படின்றது அவரால் முடியும், நம்மளால் முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். கடவுள் உலகத்தை படைத்தார் இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று படைத்தார் இல்லையா? யாருக்காவது அந்த ஆர்டர் தெரியுமா? முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கினார், 2ஆம் நாள் வானத்தை உண்டாக்கினார், 3ஆம் நாள் நிலத்தையும் செடிகளையும் உண்டாக்கினார், 4வது சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினார், 5வது பறவைகளையும் கடல்வாழ் உயிரினங்களையும் உருவாக்கினார். 6வது தான் என்ன பண்ணார்? விலங்கையும் மனுஷனையும் உண்டாக்கினார். இது பண்ணார் இல்லையா? இது ஒரு பெரிய வேலை தானாங்க. இது ஒரு பெரிய வேலை இல்லையா? சரி, இந்த ஒரு வசனம் எடுப்போம். ஆதியாகமம் 2:19 பாருங்களேன். ஆதியாகமம் 2:19 இந்த வசனத்தை பார்த்து நான் முடிப்போம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. சரி, 6 நாள் கடவுள் உலகத்தை படைக்கிறார், கடைசியில் மனிதனை படைக்கிறார். அவ்வளோ பெரிய தோட்டத்தை எல்லாம் பண்ணிட்டு நதிகளை உருவாக்குகிறார், எல்லாத்தையும் பண்ணுறார். அதாவது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறார். கடைசியில் ஒரு குட்டி வேலையை ஆதாம பண்ண சொல்கிறார். என்ன வேலை? பறவைகளையும் விலங்குகளையும் அவனிடத்தில் கூட்டிகிட்டு வந்து நீ பேர் வை அப்படிங்கிறார். இவ்வளோ இது பண்ண தெரிஞ்சவருக்கு பேர் வைக்க தெரியாதாங்க? ஏன் ஆதாம் பேர் வைக்கணும்? யோசிச்சிருக்கீங்களா என்னைக்காவது? ஏன் ஆதாம் பேர் வைக்கணும்? அதையும் அவரே பண்ணிட வேண்டியதானே? அது ஏன் தெரியுமா? விசுவாசத்தினுடைய போதனை அங்கேயே ஆரம்பித்தாச்சு. விசுவாசத்தில் எல்லாமே கடவுள் பார்க்க மாட்டார் இல்லையா? எல்லாமே கடவுள் பார்க்க மாட்டார். சில விஷயங்கள் நம்ம பார்த்துக்கணும், சில விஷயங்கள் கடவுள் தான் பார்க்க முடியும் இல்லையா? கரெக்டா? ஸோ இவ்வளோ வேலைகளை அவர் பண்ணிவிட்டு பேர் வைக்கிறத நீ எப்படி பேர் வைக்கிறேன்னு அந்த வசனம் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி. ரொம்ப
ஜோவியலாக சொல்லணும்னா, நான் இவ்வளோத்தையும் பண்ணிட்டேன், நீ எப்படி பேர் வைக்கிறேன்னு நான் உன்னை பார்க்குறேன், பண்ணு அப்படின்னு ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைய பார்த்து, எங்கே நீ பண்ணு பார்ப்போம், இப்போ இந்த டம்ளர் தூக்கி அங்கே வை பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன குழந்தையா இருக்குன்னு வச்சுக்கோங்க, முடியாது. அது வைக்கிற அழகை நம்ம ரசிப்போம்ல, ரசிப்போமா மாட்டோமா? ஒரு தகப்பன் தான் பிள்ளை தன்னை மாதிரி நடக்கணும்னு தானே விரும்புவான். ஆனால் ஒரு தகப்பன் பண்ணுறது எல்லாத்தையுமே புள்ள பண்ண முடியாது. கரெக்டாக? சில வேளைகளை தகப்பன் புள்ள பண்ணணும்னு எதிர்பார்ப்பார். பிசாசுகளை துரத்தி இருக்கணுன்றது இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அவர் அவ்வளோ விஷயங்கள் பண்ணார். தேவன் எப்படி பண்ணாரோ அதே மாதிரி தான் இயேசுவும் அந்த விசுவாசத்தை போதனையை காமிச்சார். அப்போது நீங்கள் நிலைத்திருங்கள்ன்ற அந்த வசனம் சில சூழ்நிலைகளில் நீங்கள் போய் பண்ணணும். தேவனுடைய வார்த்தையின்படி கூப்பிடணும், அந்த ஆசீர்வாதத்தை கூப்பிடணும், உங்களுடைய தேவையை கூப்பிடணும், அதை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிக்கணும், நீங்கள் போய் செயல்படணும். சில சூழ்நிலைகள் இதே நடக்கும். உங்களுடைய தேவைகளை நீங்கள் கூப்பிடணும், நீங்கள் அந்த விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், ஆனால் அவர் பண்ண காத்திருக்கணும். இல்லையா? ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, விசுவாசம் ஒரு பில்டிங்குடைய அஸ்திபாரம்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பில்டிங் கட்டுறது ஆசீர்வாதம்னு வச்சுக்கோங்க. சரியா? விசுவாசத்தில் நிலைச்சிருந்து எனக்கு பில்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பில்டிங் நம்மளே கட்டலாம். சில பில்டிங் ஒன்றால் கட்ட முடியாது, நான் பண்ணுறேன், ஆனால் நீ விசுவாசத்தில் நிலைச்சிரு, இந்த பில்டிங்கை நான் கட்டுறேன்னு சொல்லலாம். ஆனால் ரெண்டுக்குமே என்னது அடிப்படை? விசுவாசம். ஸோ உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி தான் அந்த டெலிவரன்ஸ் நடக்கும். எனக்கு அந்த சர்ஜரி நடக்கும் பொழுது நான் விசுவாசத்தில் நிலைச்சிருந்து நானே சர்ஜரி ரூமுக்குள்ளே ஓடி போக முடியாது இல்லையா? நானே எடுத்து தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்காரு, உங்களால் கூடாத காரியம், இப்போ நானே கத்தி எடுத்து சர்ஜரி பண்ணிக்கலாமா? அது அவர் பண்ணுறது இல்லையா? கரெக்டான விதத்தில் எந்த சூழ்நிலைகளை விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தணுன்றதை உங்களுக்கு ஆவியானவர் சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது, சபையில் பிரசங்கம் கேட்கும் பொழுது உணர்த்துவார். அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா தான் உங்களுக்கு அதனுடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இந்த 100 கோடி பேங்க் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஏன்னா அடிக்கடி சொல்கிறேன்னா, அதற்கும் அதிக விலை மதிப்பில்லாத ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷம் தான் நம்மளுடைய வார்த்தை. சரியா? அதனால் அதை பயன்படுத்துவதற்கு எப்படின்றதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிடுறேன். இந்த வேதத்தை படிக்கும் பொழுது மற்ற புக்கு படிக்கிறதுக்கும் வேதத்தை படிக்கிறதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அது என்ன அப்படின்னா, மற்ற புக்கை நம்ம படிக்கும்போது அதை எழுதியவர் நம்மளோட இருக்க மாட்டாங்க. கரெக்டாக? அதை எழுதியவர்கள் நம்மோடு இருக்க மாட்டாங்க. அவர் உயிரோடு இருப்பவராக இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டார் இல்லையா? ஆனால் வேதத்தை படிக்கும்போது அதை எழுதியவர் நம்மளோடு இருக்கிறதுனால் அதனுடைய அர்த்தத்தை, ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். எந்த இடத்துல நாம் போய் பில்டிங் கட்டணும் விசுவாசத்தின் அடிப்படையில், இல்லை விசுவாசத்தில் நான் காத்திருந்து கடவுள் பில்டிங் கட்டட்டும் அப்படின்றத நான் வெயிட் பண்ணேன். இந்த டெசிஷன் தான் இந்த வசனம் சொல்லுகிறது. நான் சொல்கிறது புரியுதா? அந்த டெசிஷன் தான் சொல்லுகிறது. இதில் நம்ம பண்ண வேண்டியது பேசிக் என்னது? விசுவாசத்தில் நிலைத்திருப்பது. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடுகளவு விசுவாசம் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள், மலை என்பது ஒரு மெட்டஃபார் இல்லையா? உங்களுடைய பிரச்சனைகள் பார்த்து நீங்கள் போ அப்படின்னு சொல்லணும். சொல்லத்தான் அது ஆகும். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட சுகமாவேன் என்று சொல்லி அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா இருக்கும். இன்னொரு இடத்துலையும் வரும், இந்த அத்தி மரத்தை பட்டுப்போ என்று சொல்ல. அது அந்த வசனத்தில் எப்படி வரும்னா, உங்களாலும் இது முடியும் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ சில விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணோம். ஒரு தகப்பனாக பிள்ளைகிட்ட இருந்து அவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். சில விஷயங்களில் அவர் செய்வார், ஆனால் நம்ம நிலச்சிருக்கணும். சீஷர்கள் நாங்கள் செத்து போகிறோம், எழுந்திரிங்க கடவுளே, உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்குறதுக்கு பதில், ஆண்டவரே இவ்வளோ விஷயங்க பண்ணீங்க, இன்னொரு விஷயம் வந்திருக்கு, நீங்கள் எழுந்திரிங்க, நீங்கள் பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம். அது விசுவாசம். கரெக்டாக? அவர் பண்ண முடியும்னு காமிச்சாங்க. இல்லை இன்னொரு ரெஸ்பான்ஸ் என்ன சொல்லலாம்? இவங்களே என்ன பண்ணலாம்? காற்றையும் கடலையும் அதட்டிட்டு, ஆண்டவரே நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போவும் இயேசு என்ன பண்ணியிருப்பார்? சூப்பர்னு சொல்லியிருப்பார் இல்லையா?
இவங்க எதையுமே பண்ணலை. சரியா? ஸோ எது விசுவாசத்தின் அடிப்படையில் நடக்கிற ரெஸ்பான்ஸ்ன்னு பாருங்கள், வாழ்வியல்னு பாருங்கள், அதை பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்னா, இந்த பைபிளை நீங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுத்தீங்கன்னா 100 கோடி பேங்க்கில் சும்மா இருக்குது. புரியுதா? உங்களுக்கு என்னுடைய தேவைகளை அந்த தம்பியுடைய பேரை நான் பயன்படுத்தினதுக்கு அதுதான் காரணம். ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு இல்லாதவற்றை இருக்கிறவர்களாக நினைத்து அது வந்துருச்சு அப்படின்ற விசுவாசத்தை கூப்பிடுங்க, அது உங்களுக்கு கிட்டும். சரியா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காய் தம்மை என்னுடைய ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர், நீர் எங்களுக்கு ஒரு சத்தியத்தை கொடுத்திருக்கிறீர். விசுவாசத்தில் நிலைத்திருப்பது எப்படி, விசுவாசத்தை பயன்படுத்துவது எப்படி என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை நாங்கள் முழுவதுமாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய மீறுதலை மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே நிறைய தடவை நாங்கள் விசுவாசத்தை சரியான விதத்தில் வெளிப்படுத்தாமல் இருந்திருப்போம். ஆண்டவரே, தயவாய் நீங்கள் எங்களை பொறுத்து கொள்ளுங்க. நீர் எங்களுடைய தகப்பனாக இருக்கிறீர். உம்முடைய பிள்ளையாக எங்களுக்கு நீர் விசுவாசத்தினுடைய போதனையும் அந்த பயிற்சியும் நீர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வார்த்தையை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய விசுவாசத்தினுடைய ஆழத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள நீங்கள் கிருபை பாராட்டுங்க. யோவான் 15:7 சொன்னது போல, நீங்கள் என்னிலும் என்னுடைய வார்த்தை உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அவைகளை பெறுவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் எங்களுக்கு இருக்கும் சூழ்நிலைகள், எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்து அதை நீங்கட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் அதை சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அதை நீங்கட்டும் என்று நாங்கள் வாயை திறந்து நான் சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை தாங்க. ஆண்டவரே, எப்போ ஒரு விடுதலை இல்லாத ஒரு முட்டு சந்தில் நாங்கள் நிற்கிறோமோ, தேவரீர் நீர் பல வழிகளை வைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம். தேவரீர் தாமே அந்த வழிகளை எங்களுக்கு காண்பீங்க. நீங்கள் அமர்ந்திருது என்று இந்த வசனம் சொல்வது போல நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் உம்முடைய வார்த்தை நிமித்தமாக, உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமாக நாங்கள் அமர்ந்திருந்து அதை நித்தமும் தியானித்து அதை பயன்படுத்தி உம்முடைய பிள்ளையாகவும் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாகவும் நாங்கள் நடக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இந்த ரோமர் 8:28 சொன்னதுபடி, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுகிற வல்லமை உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் இருக்கும் சூழ்நிலைகள் உலக பார்வைக்கு கஷ்டமானதாக இருக்கலாம். ஆண்டவரே, அவர்கள் என்ன நீங்கள் கும்பிடுகிற தேவன் இப்படி உங்களை சிக்ஷிக்கிறார் என்று ஏளனம் கூட பேசலாம். ஆண்டவரே, ஆனால் ஒருபோதும் கைவிடாத தேவன் நீர் எப்பொழுதும் கண்ட்ரோலில் இருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களை ஒருத்தரும் தொட முடியாத ஆண்டவரே, நீர் அனுமதிக்காமல் அந்த நிகழ்வு, எந்த நிகழ்வும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காது. நீர் அதில் ஒரு நல்லதொரு பங்கை நீர் எங்களுக்கு வைத்திருப்பீர். பெரிய ஒரு விடுதலையை நீர் எங்களுக்கு கொடுப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக தியானிக்கவும், அதில் நிலைத்திருக்கவும், பயன்படுத்தவும் முழுவதுமாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரிய நிலையை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக.